டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க்கு 20 மார்க் பாஸ் மார்க்கு. தமிழ் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி அந்த பேப்பரை திருத்துவாங்க. அதனால் தமிழ் பாஸ் பண்ணணும். 20 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். 22 40 10 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 10 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் நம்ம சரியாக எழுதிட்டோம்னாவே நம்ம தமிழில் பாஸ் ஆகிடலாம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் படித்தா போதும். இயல் 1 தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனார் அவர் எழுதுனது தான் பார்க்குறோம். அது முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட 13-14 வீடியோ முடிஞ்சிடுச்சு. அது பார்க்காதவங்க பாருங்கள். அதில் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா தான். ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம் யூடியூப்பில், அது ஃப்ரீயாக இருக்குள்ள அதை ஷார்ட்ஸ் அப்படியே ஓட்டி பார்த்துக்கோங்க. அதில் சிம்பிள் ஷார்ட்கட்லாம் சொல்லி தந்திருக்கேன், அதனால் அது பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் தான். ஸோ மலேசியா நாட்டில் தமிழுக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அந்த செய்தி குறிப்பை நமக்கு தந்தவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். ஸோ இதே ஒரு கொஸ்டின் தான். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுவர் யார்? கா அப்பாதுரையார். அப்பாதுரையார் பன்மொழி புலவர், பல மொழி பேசக்கூடிய அப்பாதுரையார் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநாய பாவனார் பற்றியும் 2வது வீடியோவிலும் 3வது வீடியோவிலும் நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்படுறோம் தேவநாய பாவனார். சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த கட்டுரை தான் நமக்கு இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்தில். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் தேவநாய பாவனார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா கடல் கடந்தும் தமிழ் மொழியினுடைய சிறப்பு எத்திசையும் புகழ் மணக்க பரவி இருக்குது. அப்படி அந்த கடல் கடந்து முதல்ல அச்சேரிய தமிழ் நூல் நம்மளுக்கு தான். போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகர் விஸ்பன், போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகர் விஸ்பனில் 1554 காடிலா அப்படின்ற நூல் தான் முதல்ல தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசிய தலைநகரம் விஸ்பன் 1554. இந்த வருடம் முக்கியமான வருடம் 1554. புக்கு பேர் என்ன அப்படின்னா காடிலான்ற நூல் முதல்ல தமிழ் மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல் பார்த்தீங்கன்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது. தமிழ் மொழியில் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த முழு பேர் பார்த்தீங்கன்னா அந்த காடிலா டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ். நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க. ஷார்ட்ஸில் நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்றது சொல்லியிருக்கிறோம். ஷார்ட்ஸ் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஷார்ட்ஸ் ஒரு 4-5-10 ஷார்ட்ஸ் பாருங்கள், தமிழ் சம்மந்தமானது. அந்த காலத்திலே இது பார்த்தீங்கன்னா 2 வண்ணங்கள், அதாவது கருப்பு சிவப்பு அப்படின்னு மாறி மாறி நேர்த்தியாக அச்சடிச்சிருக்கிறாங்க. இந்த காடிலா அப்படின்ற புக்கு தமிழில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் காடிலா. போர்ச்சுகீசிய நாட்டு தலைநகர் விஸ்பனில் 1554 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதல்ல அச்சேரிய மொழி நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னது. அந்த செய்தி எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டில் அந்த மலர்லேயே இதை குறிப்பிட்டிருக்காங்க. 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியர் இந்த ஆண்டே நம்ம பணியில் சேர்றோம், சம்பளம் வாங்குகிறோம். அதுக்கு நாம் தினமும் தமிழ் 1 மணி நேரம், சைக்காலஜி 1 மணி நேரம், மீதி நேரம் பூரா நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைஞ்சு திருவோம். நன்றி.